வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். தற்போது நம்ம பார்க்கின்ற ஸ்டாக்கு பிரகாஷ் சூர்யா ரோஷனி லிமிடெட் என்கின்ற சிம்பிளாக சூர்யா அப்படிங்கிற நிறுவனம் தான். நம்மளுடைய ஊரில் எந்த எலக்ட்ரிக்கல் கடை ஹார்ட்வேர் கடையை எடுத்தாலும் சரி, அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சூர்யா எல்இடி பல்பு டியூப்லைட்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு தரமான ஒரு முன்னணியான நிறுவனம் தான் இந்த சூர்யா ரோஷனி லிமிடெட். சரி, இவங்க என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, எல்இடி வச்சுருக்காங்க, ஃபேன்ஸு, அயன் பாக்ஸ் உள்பட அந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை தவிர ஜிஐ பைப்ஸ் அண்ட் பிவிசி பைப்ஸ் அதையும் உற்பத்தி பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. அருமையான நெட்வொர்க்கு இவங்கள்ட்ட இருக்குது. ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, டீலர்ஸு எல்லாமே அற்புதமாக இருக்குது. 1973 இன்கார்பரேஷனான நிறுவனம் தான் இது. ஆண்டு வருமானமாக சுமார் 6000 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் பகதூர்கார் டெல்லியில் இருக்குது. இதை தவிர 44க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தனது பொருட்களை மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. இந்தியாவுடைய எல்இடி பல்ப்ஸ் அப்படின்னு எடுத்தால் அதில் முன்னணி நிறுவனம் இவங்க தான். இதை தவிர இவங்களுக்கு போட்டியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா பிலிப்ஸு, கிராம்ப்டனு, ஹேவல்ஸு, ஓரியன்ட்டு, உஷா, கெய்தான் இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. இதனுடைய சேர்மனாக மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். நம்ம இந்தியாவில் பல இடத்துல இவங்களுடைய உற்பத்தி கேந்திரங்கள்லாம் இருக்குது. குஜராத், மத்திய பிரதேஷ், ஹரியானா, கர்நாடகாவில், ஹிந்துப்பூரில் இப்படி பல இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2820 கோடி ரூபா. மெட்டல்ஸு, ஃபெரஸ் செக்டார். சரி, கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர் வசம் 62.96%, எஃப்ஐ 2.63%, டிஐ 1.47%, அதர்ஸ் 32.94%, பிளட்ஜு 9.05% இருக்குது. இது தனியாக பிளட்ஜு நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த சூர்யா நிறுவனத்தினுடைய நெட் ப்ராஃபிட்டும் சரி, இன்கமும் சரி ஆண்டுக்காண்டு அதிகமாகிட்டே தாங்க இருக்கும். இந்த கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இன்க்ரீசிங் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் போது நிச்சயமாக குறையாது. 2017 3887 கோடி இன்கமாக காமிச்சிருக்காங்க. 2018 4938 கோடி, 19 5980 கோடி. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் 2021 மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிவேட் ஆயிருக்கு. 5469 கோடியும், 21 5554 கோடியும் காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நெட் ப்ராஃபிட்டும் சரி 86 கோடி, 108 கோடி, 121 கோடி, 102 கோடி, 156 கோடி இப்படி கிராஜுவலாக கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக தான் இருக்காங்க. மேலும் நிறுவனத்தினுடைய அந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் ப்ரைஸ் லெவல் இஸ் லெஸ் தேன் தி இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா எந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதனுடைய இன்ட்ரின்சிக் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெட்டர் ரிட்டர்ன் தென் பேங்க் எப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு குட் டைம் ஃபார் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 24/1/22 மண்டே வாக்கில். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அந்த சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கான். இருந்தாலும் நோ டிப் இஸ் ஏ டிப் அண்ட் நோ ஹை இஸ் ஏ ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட் அதனோட கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு சப்போர்ட் ரீஜன். அதுக்கப்புறம் இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி ஒரு சிறந்த டிவிடெண்டை தருவதில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது இந்த பிளட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான். இதை ரெண்டையும் கம்பெனி நிவர்த்தி பண்ணிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு தரமான எலக்ட்ரிக்கல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட சரி, அந்த ஜூன் குவார்டர் டு செப்டம்பர் குவார்டரில் டோட்டல் இன்கமாக 1946.94 கோடி குமிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னா 33.86% அதிகம். ப்ராஃபிட் எவ்வளோ காமிச்சிருக்காங்க அப்படின்னா 44.32 கோடி காமிச்சிருக்காங்க. இதை பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 18.82% அதிகம். இதனுடைய அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 14.80 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது இண்டஸ்ட்ரியோட லெவலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 35.98 காசு, பீட்டா 1.39, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குங்க. அதோட 52 வீக்ஸ் ஐ 867 ரூபா 40 காசு, லோ 308 ரூபா 35 காசு. ஸோ ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆகட்டும், எல்லாமே டெக்னிக்கல்ஸ் ஆகட்டும் இப்போதைக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. இன்னும் இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்க்கணுடைய சார்ட்டு கொஞ்சம் பார்ப்போமே. கிட்டத்தட்ட 500 ரூபா அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன் தான். அந்த ரீஜனில் தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கான். அதனால் இது ஒரு கொஞ்சமாக சிப்பு முறையில் வாங்கி இந்த ஸ்டாக்கை கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு. ஏன்னா 844 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால இறங்கி வந்திருக்கான். இதையும் விட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 to 417 ரூபா வரைக்கும் அது அடுத்த சப்போர்ட் ரீஜன். நிச்சயமாக அந்த சமயத்துலேயும் வாங்கி வைக்கலாம். இதை தவிர இந்த ஸ்டாக்ட ஒரு அற்புதமான ஒரு என்னென்னா அடிக்கடி உங்களுக்கு ஃபாரின் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ கூட சமீபத்தில் 65 கோடி ரூபா, சுமார் 65 கோடி ரூபாய்க்கு இரும்பு பைப்ஸ் ஆர்டர்லாம் வந்திருக்கு. எனவே என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை நீங்களும் சூர்யா ரோஷனி லிமிட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.
நல்ல ஒரு டிப்பு கிடைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், இன்ட்ராடே பண்ணக்கூடாது. உடனே வாங்கி உடனே விற்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அந்த ஸ்விங் லோவில் நம்ம வாங்குறப்ப அதை கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணணும். குறைஞ்சது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஹோல்டு பண்ணி அதன் பிறகு ஒரு 20% 25% நம்மளுக்கு லாபம் வந்துருச்சுன்னா விற்றுடலாம். ஸோ இது மாதிரி வந்து மேலும் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஸ்டாக்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க, அதோட டெக்னிக்கல்ஸ் வேணும், அதோட சப்போர்ட் ரீஜன் ரெசிஸ்டன்ட் ரீஜன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.